என்னுடைய அரசியல் என்பது, என்னுடைய முகவரி என்பது தலைவர் வைகோ என்பதை நான் இப்பொழுதும் சொல்வேன், எப்பொழுதும் சொல்வேன். எப்பொழுது அவருடைய மகனை அரசியல் கொண்டு வந்தாரோ அப்பொழுது குடும்பத்துடைய நெருக்கடி ஏற்பட்டதன் காரணமாக என்னை அலட்சியப்படுத்துவது, அவமானப்படுத்துவது, விலக்கி வைப்பது என்று தொடர்ச்சியாக நடந்து கொண்டு வந்தது. தலைவர் வைகோவுடைய குடும்ப அரசியல் எதிர்ப்பு அரசியலை விலக்கி வைத்துவிட்டு குடும்பத்தை உள்ளே நுழைத்து மகனுக்கு முதன்மை செயலாளர், நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற பதவிகளை கொடுத்து அழகு பார்த்ததன் காரணமாக அவர் வருவதை நாங்கள் வரவேற்றவன் நான். அவர் வர வேண்டும் என்று முதலாக அந்த மௌனத்தை கலைத்தவன் நான் தான். ஆனால் இருந்த போதும் அவர் எங்களை அரவணைத்து செல்கின்ற போக்கு இல்லாமல் அந்த ஜனநாயக பண்போ அல்லது அரசியல் படுத்தப்படாதோ இருந்த காரணத்தினால் அவர் எங்களை நிராகரிக்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டார். திராவிட முன்னேற்ற கழகம் அனைவரையும் அரவணைத்து செல்கிறார். அந்த கட்சியுடைய மூத்த முதுபெரும் தலைவராக இருக்கின்ற ஐயா அண்ணன் துரைமுருகன் அவர்களாகட்டும் அல்லது அங்க இருக்கின்ற மூத்த தலைவர்கள் அனைவரையும் அரவணைத்து செல்கின்ற பாங்கை அங்கே நாங்கள் தாண்டி இங்கு அது ஒரே ஒரு துளி கூட இல்லை என்பது நிதர்சனமான உண்மை. அப்படி அரவணைத்து செல்கின்ற பாங்கு துறைக்கு இருக்குமையானால் நான் அவருக்கு வணக்கம் பண்ணணும் வேணும் கூட நினைப்பேன். ஆனால் என்னை பார்க்காமல் அவருடைய முகத்தை ஓடுவார். அவர் ஒரு அரசியல் படுத்தப்படாத ஜனநாயக பண்புகள் சிறிது கூட இல்லாத ஒரு மனிதராக தலைவர் வைகோ உருவாக்கி இருக்கிறார் என்பது கவலைக்குரிய ஒன்றுதான். வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கமும் நன்றியும் மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். 32 ஆண்டு கால மறுமலை திராவிட முன்னேற்றக்கூடிய பயணம் முடிவுற்று தலைவர் வைகோ அவர்கள் தன்னுடைய மகன் துரைக்காக என்னை அரசியலிருந்து நீக்கியதற்கு பின்னால் அந்த அரசியல் களத்திலிருந்து விலக முடியாமல் தொடர்ச்சியாக எந்த கொள்கைகளை இதுவரையில் நாங்கள் சொல்லி வந்தோமோ அந்த கொள்கையில் பயணப்படுத்துவதற்கு எங்கள் தோழர்கள் அனைவரும் கொண்டு திரண்டு நீதி கெட்டு உண்ணாநிலை அறப்போராட்டத்தை தலைநகர் சென்னை சிவானந்த சாலையில் ஆகஸ்ட் 2ஆம் தேதி நடத்தினோம். 20ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் சென்னை மண்டல செயல்பேறு கூட்டத்தை பூவிருந்தவல்லியில் நடத்தினோம். செப்டம்பர் 15 தமிழ்த்தாயின் தலைமையின் பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய 117வது பிறந்த நாளை காஞ்சிபுரத்தில் மிக எழுச்சியாக கொண்டாடினோம். அன்றே எங்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கின்ற வண்ணமணி பதாகையை, ஒரு பாகம் கருப்பு, 3 பாகம் சிவப்பு, அதில் 7 நட்சத்திரங்கள் பதித்த அந்த அழகிய கொடியை திராவிட இயக்கத்துடைய முதுபெரும் தலைவர், முன்னாள் சட்டப்பேரவையுடைய உறுப்பினர், தொழிற்சங்க தலைவர் ஐயா திருப்பூர் துரைசாமி அவர்கள் தலைமையில் அந்த கொடியை அறிமுகப்படுத்தினோம். அன்றே திராவிட இயக்கத்துடைய தலைவர்களுக்கு திராவிட ரத்னா விருதை நாங்கள் வழங்கினோம். அதில் தலைவர் வைகோ அவர்களுக்கும் அந்த விருதை நாங்கள் கொடுத்தோம். அவர் வரவில்லை. அவர் சார்பில் நாங்கள் பெற்றுக்கொண்டோம். அன்று ஒரு குழுவை அறிவித்தோம். நம்முடைய எதிர்கால திசைவழி பயணத்தை இயக்கமாக அல்லது ஒரு சங்கமாக அல்லது ஒரு அரசியல் கட்சியாக எப்படி நடத்துவது என்று பொடா சட்டத்தில் கைது செய்யப்பட்டு 19 மாதம் சிறையில் இருந்த மூத்த தலைவர் அண்ணன் சிவகங்கை புலவர் செவந்தியப்பனுடைய தலைமையில் அண்ணன் DRR செங்குட்டுவன், அழகு சுந்தரம், வல்லம் பஷீர், பாண்டியராஜன், இங்க இருக்கின்ற எங்களுடைய தோழர்கள் இணைந்து 15 பேர் கொண்ட குழுவை அமைத்து அந்த குழு வருகின்ற 20ஆம் தேதி 109 ஆண்டுகளுக்கு முன்னால் 20/11/1916 ஆண்டு பிராமணர் அல்லாதோர் இயக்கம் தென்னிந்திய நல உரிமை சங்கம் சர்பிட்டி தியாகராயர், TM நாயர், நடேசனார் துவக்கிய அந்த நாளில் நவம்பர் 20ஆம் தேதி இன்னும் அடுத்த 3 நாள் இடைவெளியில் சென்னை அடையாறில் இருக்கின்ற முத்தமிழ் பேரவையில் என்ன இயக்கமா அல்லது அமைப்பா சங்கமா என்பதை பெயரோடு அறிவிக்க இருக்கிறார்கள்.
அதை திராவிட இயக்கத்துடைய மூத்த முன்னோடி ஐயா தொழிற்சங்க தலைவர் திருப்பூர் துரைசாமி அவர்கள் நாட்டு மக்களுக்கு அறிவிக்க இருக்கிறார். அது குறித்த அழைப்புதலை அச்சு ஊடகம் மற்றும் காட்சி ஊடகத்திற்கு கொடுப்பதற்காகத்தான் இன்று இந்த சந்திப்பை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். அந்த வகையில் நீங்கள் அனைவரும் எளிவர் எங்களுடைய அழைப்பை ஏற்று வருகை தந்து சிறப்பித்தமைக்காக எங்கள் அனைவரின் சார்பில் உங்களுக்கு நன்றியை கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். எந்த பயணம் எப்படிப்பட்டது என்பதெல்லாம் 20ஆம் தேதி தெளிவாக சொல்ல இருக்கிறோம். உங்களால் இந்த பயணத்தில் வெற்றி கொள்ள முடியுமா என்ற கேள்வி உங்கள் மனதில் எழுவதை நான் உணர்கிறேன். உங்கள் எண்ணங்களில் இருக்கின்ற சில கேள்விகளும் என் மனதில் எதிரொலிக்கிறது. பேரறிஞர் அண்ணா அவர்களும் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களும் சொன்னார்கள், ஒரு இயக்கத்தை நடத்துவதற்கு குலப்பெருமையோ குடிப்பெருமையோ இல்லாத நாங்கள் செய்து முடிக்க முடியுமா என்ற கேள்வியை அன்றைக்கு எழுந்தது. அதே குலப்பெருமையும் குடிப்பெருமையும் இல்லாத நாங்கள் ஒன்று திரண்டு எங்களுடைய அரசியல் திசை வழியை தீர்மானிக்க இருக்கிறோம். நாங்கள் ஒன்றும் மிட்டா மராசுகள் அல்ல. கனடா வங்கியிலோ அல்லது துபாயிலேயோ அல்லது இங்கிலாந்திலேயோ அல்லது பிற நாடுகளிலேயோ வங்கிகளில் இருப்பு வைத்து கோடிக்கணக்கான பணங்களை வைத்திருக்கின்ற துரைமார்களும் அல்ல. நாங்கள் ஒரு சாதாரண எளிய குடும்பத்தை சார்ந்தவர்கள். நேஷன்ஸ் ஆர் ரினூவ்டு ஃப்ரம் த பாட்டம், நாட் ஃப்ரம் த டாப் என்று சொல்வார்கள். இயக்கத்துடைய கட்டுமானங்கள் அடித்தட்டு மக்களால் தான் கட்டமைக்கப்படும் என்பது உளவியல் ரீதியாக உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒன்று. அந்த உளவியலை உள்வாங்கி காலத்தாலும் சீலத்தாலும் புறக்கணிக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட பின்தங்கிய குடும்பத்தில் வந்திருக்கின்ற முதல் தலைமுறை அரசியல்வாதியாக இருக்கின்ற நாங்கள் இந்த களத்தில் உங்களுடைய பேராதரவை எதிர்பார்த்து, நாட்டு மக்களுடைய நல்லாதரவை எதிர்பார்த்து இந்த களத்தில் நாங்கள் நிற்கின்றோம். வாழ்த்து கூறுங்கள். வெற்றியை நோக்கி அல்லது போர்க்களத்தை நோக்கி நாங்கள் செல்கின்றோம். அரசியல் தேவை பிரச்சனைகள், அந்த பிரச்சனைகள் ஏராளமாக ஒன்றிய பாஜக அரசால் தமிழ் கூறும் நல்லுலகத்திற்கு வந்து கொண்டே இருக்கிறது. அதை எதிர்ப்பதற்கு, போராடுவதற்கு ஒரு சிப்பாய்களாக நாங்கள் களத்தில் எங்களை ஆகுதியிலாக்கி நின்று கொண்டிருக்கின்றோம் என்பதை முதற்கண் உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இல்ல, எனக்கு தெரியவே தெரியாது. என்ன பேரை தேர்வு பண்ணியிருக்காங்க நிச்சயமாக எனக்கு தெரியாது. அது குழுவுடைய தலைவர் அண்ணன் செவந்தியப்பன் அவருடைய தலைமையிலான 15 பேர் கொண்ட குழுதான் இயக்கத்துடைய மூத்த முன்னோடியாக இருக்கின்ற ஐயா திருப்பூர் துரைசாமியிடம் அதை வழங்குவார்கள். அவர்தான் அன்றைக்கு எனக்கும் நாட்டு மக்களுக்கும் எங்களுக்கும் தெரிவிப்பார். அரசியல் கட்சியா இல்ல அமைப்பா, ஒரு இயக்கமா, இல்ல எந்த மாதிரியான இதுல செயல்பட போறோம்? சங்கமா செயல்பட போறோமா? எந்த மாதிரி செயல்பட போறோம்? அரசியல் இயக்கமாக நிச்சயம் பணியாற்றுவோம் என்பதை முடிவு செய்திருக்கிறார்கள். கட்சியாக நம்ம அப்படியே எடுத்துக்கொள்ளலாம். இயக்கமாகவும் இருக்கலாம், அரசியல் உங்களுடைய எண்ணங்கள், செயல் ஓட்டங்கள் எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தட்டி விட்டு போகிறது. நீங்க அரசியல் கட்சியாக ஆகும்போது திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி அமைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டால் ஏற்கனவே மதிமுக இருக்கிறார்கள், எப்படி அது திராவிட இயக்கத்துடைய நெடிய பாரம்பரியம் தான் நாங்கள் பின்பற்ற போவது. நான் சொன்னதை போல் 1916 தோற்றுவிக்கப்பட்ட அந்த தென்னிந்திய நலவுரிமை சங்கம் தான் நீதி கட்சியாக மாறியது. அதனுடைய நீட்சி தான் 1944 திராவிட கழகமாக, 1949 பேரறிஞர் அண்ணாவுடைய தலைமையில் திராவிட முன்னேற்ற கழகமாக, 1972 புரட்சி தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் தோற்றுவித்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், 1994 தலைவர் வைகோ அவர்கள் தோற்றுவித்த மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம். இன்றைக்கு நாங்கள் தொண்டர்களுக்கு தோற்றுவிக்க போகின்ற புதிய இயக்கம் திராவிட இயக்கத்தின் கருத்தியலை உறுதியாக இதயத்தில் பதித்து மேற்கொண்டு அதில் வெற்றியை நோக்கி நகர்கின்ற களத்தில் நாங்கள் நிற்போம். எப்படி சாய்த்தாலும் மேல் நோக்கியே எரிகின்ற தீபம் போன்று திராவிட இயக்க கருத்திலிருந்து சிறிதும் பின்வாங்காமல் அதில் நாங்கள் உறுதியாக உறுதி கொண்டிருக்கின்றோம். கூட்டணி குறித்தெல்லாம் இப்பொழுது நாங்கள் சிந்திக்கவில்லை. எதிர்காலத்தில் அப்படி ஒரு வாய்ப்புகள் வறுமையானால் நிச்சயம் களம் காண நாங்கள் காத்திருக்கிறோம். காரணம்,
ஏறக்குறைய 32 ஆண்டு கால அரசியல் பொது வாழ்வில் ஈடுபட்டிருக்கின்ற எங்களுக்கும் அந்த விருப்பங்கள் இல்லாமல் இல்லை. ஆக சட்டமன்றத்திற்கோ நாடாளுமன்றத்திற்கோ எந்த வாய்ப்பு கிடைத்தாலும் அந்த வாய்ப்பை மறுதளிக்கின்ற இடத்தில் நாங்கள் இல்லை. எங்களுடைய கட்சி ஏற்கனவே நாங்கள் இருந்த தலைவரோ அல்லது அவருடைய மகனோ 2 ஆண்டுகளுக்கு முன்னால் பேரறிஞர் அண்ணா பிறந்த நாள் விழாவில் நான் பெரியாரை போல் இருக்க விரும்புகிறேன் என்று சொல்லிவிட்டு, அதே பெரியார் பிறந்த செப்டம்பர் 17 நான் முடிவெடுக்க முடியாது, கட்சி தான் முடிவெடுக்க வேண்டும் சொல்லி அதை நோக்கி நகர்ந்து இன்றைக்கு அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற அந்த செய்கைகள் எல்லாம் கண் முன்னால் விரிந்திருக்கிறது. ஆனால் எங்களுக்கு விருப்பங்கள் இருக்கிறது, விருப்பங்கள் இல்லாமல் இல்லை. அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்குமானால் நிச்சயம் கலந்தாடுவோம். அவர்களை பற்றி அவர்கள் ஒரு இயக்கம் தொடங்கி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் எங்களுடைய பயணத்தில் நாங்கள் உறுதியாக செல்வோம். மதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட பிறகு மதிமுகவுக்கு நீக்கப்பட்ட பிறகு உங்களால் பெரிய பாதிப்பு ஏதாவது ஏற்படுது கட்சி சார்ந்து ஏதாவது? ஏன்னா வைகோ அவர்கள் திமுக விலகிய பிறகு பெரும் பிரச்சனைகள் ஏற்பட்டது, பெரும் அளவுல மாவட்ட செயலர்கள் எல்லாம் நடந்தது. நீங்க வந்த பிறகு அந்த மாதிரியான ஒரு சூழல் எதுவுமே ஏற்படுது? நாங்க திரண்டு இருக்கிற எல்லாருமே மதிமுக இருந்தவர்கள் தான். என் பின்னால் அறிந்திருக்கின்ற அத்தனை ஆயிரம் பேரும் மதிமுக இருந்து வந்தவர்கள், புதியவர்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் யார் என்பது கால ஓட்டத்தில் தான் காலம் தீர்மானிக்கும். அதை நிச்சயம் நாடு பார்க்கும். இல்ல, அப்படி ஒரு எண்ணங்கள் இல்லை. இப்ப நேற்று கடந்த வாரம் கூட காவல்துறையை பணியாற்றி ஓய்வு பெற்ற ஒரு அதிகாரி கூட இப்ப எங்களுடன் இணைந்து விரும்புகிறார். அதே போன்று பல்வேறு குழுக்கள், அமைப்புகள், சங்கங்கள் எங்களுடன் இணைந்து பணியாற்ற விரும்புவதாக சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். 20ஆம் தேதிக்கு பின்னால் பெரிய மாற்றங்கள் நிச்சயம் நிகழும் என்பது உறுதியாக சொல்லலாம். மதிமுகவுடைய தலைமை அலுவலகத்திற்கு பேசுவதற்கு சக்தி இருக்குமே ஆனால் தலைவர் வைகோ அவர்கள் அந்த தாயகத்தில் அமர்ந்து கொண்டு 1000 முறை ஓங்கி ஓங்கி அந்த மேசை அடித்து சத்தியமாக என் குடும்பமோ என் மகனோ அரசியலுக்கு வரமாட்டார்கள் என்று அடித்த சத்தியங்கள் இன்னும் உயிர்ப்போடு இருக்கும் என்று நான் நம்புகிறேன். எங்களை பொறுத்தவரை அந்த எண்ணங்கள் எதுவும் எப்பொழுதும் இருக்காது. நிரந்தர பொதுச் செயலாளர், நிரந்தர பதவி என்பது இங்கு எப்பொழுதுமே இருக்க போவதில்லை. தோழர்கள் ஒன்றிணைந்து இத்தனை முறைதான் ஒருவர் இந்த பொறுப்பில் நீடிக்க முடியும் என்கின்ற முடிவோடு தான் நாங்கள் களத்தில் வருகிறோம். எனவே அதை சார்ந்து சட்டத்திட்டங்கள் உருவாக்குகின்ற ஒரு குழுவும் 20ஆம் தேதி அமைக்க இருக்கிறோம். இது ஒரு ஜனநாயக பூர்வமான அமைப்பாக இருக்கும். நிச்சயம் மதிமுக எப்படி சர்வதிகார போக்கில் திசை மாறியதோ அதை போன்று அல்லாமல் நாங்கள் ஒரு ஜனநாயக பூர்வமான பண்பு நிலை உள்வாங்கிதான் எங்களுடைய அமைப்பை நிச்சயம் உருவாக்கும். அதில் வெற்றியும் பெறுவோம். எதிர்காலம் இது குறித்து பேசும். ஒரு இயக்கம் என்ற ஒரு இன்ஸ்டிடியூஷனாக மாறுகின்ற போது அதிலிருந்து அந்த இணைப்பு நீங்க சொல்வதை போல் இருப்பது உண்மைதான். ஆனால் ஒரு ஜனநாயக அமைப்பில் அப்படிப்பட்டது ஆரோக்கியமான ஒன்று அல்ல என்பதுதான் உளவியல் ரீதியாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. நீங்கள் சொன்னதை போன்று பாரதிய ஜனதா கட்சி மதவாத சிந்தனை கொண்டவர்கள் என்று நீங்கள் சொல்லுகின்றீர்கள். மதவாதம் ஜனநாயகத்துக்கு எதிரானது. அது ஒரு பொதுவான கருத்தாக இருக்கிறது. பொதுவான கருத்தாக இருந்தாலும் மதவாதம் என்பது ஜனநாயகத்துக்கு விரோதமானது. காரணம், அங்கே ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிறது, சாதிய வேறுபாடுகள் இருக்கிறது, மத மோதல்களை உருவாக்குகின்ற இயக்கமாக இருக்கிறது. ஜனநாயகம் அப்படி அல்ல. அனைவரும் சமமாக பார்க்கின்ற ஒரு கூறில் நாங்கள் இருக்கின்றோம். இங்கே ஆண்டான் அடிமைத்தனம் கிடையாது, சாதி மத வேறுபாடுகள் கிடையாது. இப்படிப்பட்ட நிலைமையில் ஜனநாயகம் தான் சரியான பாதையை நோக்கி செல்லும். எனவே அந்த ஜனநாயக பாதையை தேர்வு செய்கின்றதாகத்தான் நாங்கள் எப்பொழுதுமே உறுதியாக இருக்கின்றோம்.
சட்டமன்ற தேர்தல் வந்து உங்களுக்காக தொகுதியை வாங்கி கொடுத்தாரு. 16 தொகுதி வந்து நிச்சயமா வாங்கி கொடுத்தாரு. சத்தியா போட்டியிடுவதற்கான வாய்ப்பெல்லாம் கொடுத்தாரு. 14லயும் நீங்க நாடாளுமன்ற தேர்தலாம் போட்டியிடுவீங்க. பல முறை உங்களுக்கு தேர்தலில் வாய்ப்பு கொடுத்துருக்காரு. உங்களுக்குள்ள விரிசல் எங்க சார் வருது? இந்த மாதிரி சத்தியா சட்டமன்றத்துக்கு போகணும்னு விருப்பப்படுறேன் அப்படின்னா தொழில போகலாம். 32 ஆண்டு கால என்னுடைய அறம் சார்ந்த அரசியலில் 28 ஆண்டு காலம் ஒரு நெடிய அரசியல் பயணத்தை தலைவர் வைகோ அவர்கள் எனக்கு கொடுத்திருக்கிறார். அதை நாங்கள் நன்றியோடு எப்பொழுதுமே நினைவு கூறுவோம். என்னுடைய அரசியல் என்பது, என்னுடைய முகவரி என்பது தலைவர் வைகோ என்பதை நான் இப்பொழுதும் சொல்வேன், எப்பொழுதும் சொல்வேன். எப்பொழுது அவருடைய மகனை அரசியல் கொண்டு வந்தாரோ அப்பொழுது குடும்பத்துடைய நெருக்கடி ஏற்பட்டதின் காரணமாக என்னை அலட்சியப்படுத்துவது, அவமானப்படுத்துவது, விலக்கி வைப்பது என்று தொடர்ச்சியாக நடந்து கொண்டு வந்தது. மகன் குறைந்தபட்ச ஜனநாயக பண்பு நலன் இல்லாதவள், அரசியல் படுத்தப்படாதவர், வலதுசாரி கார்பரேட் சிந்தனை கொண்டவராக நாக்பூர் ப்ராடக்ட் போன்று அவர் இங்கே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். எனவேதான் எல்லா நிலையிலும் பாரதிய ஜனதா கட்சி சார்ந்தே அவருடைய நடவடிக்கைகள் அமைந்திருக்கிறது என்பது அனைவரும் பார்த்த ஒன்றாகத்தான் இருக்கிறது. எனவே 4 ஆண்டுகளாக அவருடைய நெருக்கடியின் காரணமாக தலைவர் வைகோ அவர்கள் இந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கலாம் என்று நான் கருதுகிறேன். குறைந்தபட்சம் நான் லண்டனில் இருந்து அங்கே சென்று லண்டன் பாராளுமன்றத்தின், நான் பாராளுமன்றம் என்று சொன்னால் அந்த முழுமையான அவை அல்ல, மக்களவையோ அல்லது பிரபுக்கள் அவையிலோ அல்ல, அது ஒரு சிறப்பு அவையில் நான் பேசுகிறேன். அடுத்து ஈழத்தமிழுக்கு சொந்தமான 108 ஏக்கரில் வாங்கி இருக்கின்ற உலகத்தமிழ் வரலாற்று வளாகத்தில் கட்சி வேட்டி கட்டி கருப்பு துண்டு போட்டு தலைவர் வைகோ அவர்களை நான் அங்கே பிரதிபலிக்கிறேன் என்று அங்கிருப்பவரும் சொன்னார். தலைவர் வைகோ குறித்து நான் பேசியிருக்கிறேன். அவர் செய்திருக்கின்ற ஈழத்தமிழர் போராட்டங்களை பற்றி பேசியிருக்கிறேன். இதே பாராளுமன்றத்தின் சிறப்பு வகையில் எங்கள் தலைவர் வைகோ பேசியிருக்கிறார் என்பதையும் நான் பேசியிருக்கிறேன். இப்படி நான் பேசிவிட்டு வருகின்ற போது பொதுக்குழு நடக்கிறது ஈரோட்டில். ஆனால் இதுவரையும் இல்லாத ஒரு முன்மாதிரியாக முதலாக தலைவர் வைகோ மட்டுமே பேசி அந்த பொதுக்குழுவில் நிறைவு செய்கிறார்கள் என்று சொன்னால், ஒரு இயக்கம் ஜனநாயக பண்பிலிருந்து அது ஒரு சர்வதிகார பாசிச திசையை நோக்கி செல்கிறது என்பதுதான் நான் உள்வாங்கிய ஒன்றாக இருக்கிறது. எப்பொழுது தலைவர் வைகோ அவர்கள் ஜூலை மாதம் 9ஆம் தேதி என்னை ஒரு கொடும் பழியை, யாரும் சொல்லிவிடவே முடியாது, அப்பேற்பட்ட ஒரு கொடும் பழியை என் மீது சுமத்தினார், துரோகி என்று சொன்னார். துரோகி என்று சொன்னவுடன் நான் ஊடகத்திடம் நான் உடைந்து சிதறி அழுதேன், கண்ணீர் விட்டு அழுதேன். ஏனென்று சொன்னால் 3 முறை அவருடைய உயிரை நான் பாதுகாத்தவன், எப்பொழுதுமே விசுவாசமாக கட்சி தலைவர், அதை கடந்து நான் எப்பொழுதும் சிந்தித்தவன் அல்ல. எங்கு சென்றாலும் அவரை முன்னிலைப்படுத்தி தான் பேசி வந்திருக்கிறேன். அப்பொழுது நான் உடைந்து சிதறினேன். அதற்கு பின்னாலும் தலைவர் வைகோ அவர்களும் அவருடைய மகன் துரை அவர்களும் தொடர்ந்து என்னை விமர்சிக்கின்ற போக்கை மேற்கொண்ட காரணத்தினால் என் தரப்பு நியாயத்தை நாட்டு மக்களிடம் வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் மௌனம் கலைகிறேன் என்று 5 நாள் கழித்து மௌனம் கலைத்து என்னுடைய நிலையை நான் விளக்கினேன். ஆக இந்த பிணக்குக்கு காரணம் தலைவர் வைகோவுடைய குடும்ப அரசியல், எதிர்ப்பு அரசியலை விலக்கி வைத்துவிட்டு குடும்பத்தை உள்ளே நுழைத்து மகனுக்கு முதன்மை செயலாளர், நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற பதவிகளை கொடுத்து அழகு பார்த்ததன் காரணமாக அவர் வருவதை நாங்கள் வரவேற்றவன் நான். அவர் வர வேண்டும் என்று முதலாக அந்த மௌனத்தை கலைத்தவன் நான் தான். ஆனால் இருந்த போதும் அவர் எங்களை அரவணைத்து செல்கின்ற போக்கு இல்லாமல் அந்த ஜனநாயக பண்போ அல்லது அரசியல் படுத்தப்படாதோ இருந்த காரணத்தினால் அவர் எங்களை நிராகரிக்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டார். எப்பொழுது தலைவர் வைகோ அவர்களை தன் மகனுக்காக என்னை துரோகி மாத்தையாவோடு ஒப்பிட்டு சொன்னாரோ, தலைவர் பிரபாகரனுக்கு எப்படி மாத்தையா துரோகம் செய்தாரோ என்று சொன்னதற்கு பின்னால் தான் ஈழத்தமிழுடைய பிரதிநிதியாக நான் ஜெனீவா மனித உரிமை ஆணையத்திற்கு சென்று அந்த மக்களின் பிரதியாக நான் உரையாற்றினேன் என்று சொன்னால், அவர் யாருக்காக அந்த வார்த்தையை சொன்னாரோ அதை அவர்களே நிராகரித்திருக்கிறார்கள், ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதுதான் பொருளாக இருக்கிறது. எனவே இந்த 4 ஆண்டு கால மகனுடைய வருகையின் காரணமாகத்தான் இவ்வளவு பிணக்கம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலைமைக்கு நாங்கள் காரணம் அல்ல, தலைவர் வைகோவும் அவருடைய மகனும் தான் காரணம் என்பதை நான் உங்கள் மூலமாக சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். குறிப்பா அரசியல் இயக்கம் தொடங்குறேன்னு முடிவு எடுக்கிறாங்க. இயக்கமாகி அதுக்கப்புறம் அரசியல் வருவாங்க, இல்லை சங்கம் அமைத்து வருவாங்க. அரசியல் இயக்கம் முதலிலே தொடங்குறதுக்கான காரணம் ஏற்கனவே அரசியல் கட்சி சார்ந்த இயக்கம் 32 ஆண்டு காலம் நாங்கள் ஒரு அரசியல் இயக்கத்தில் இருந்திருக்கிறோம். அந்த கட்சியிலிருந்து நாங்கள் விலக்கப்பட்ட உடனேயே
நானும் என்னை சார்ந்த தோழரும் எங்களுடைய முதல் தேர்வாகவே தாய்க்களமாகத்தான் இருந்தது. அங்கே சேர வேணும் பல பேர் விரும்பினாங்க. ஆனால் அங்க இப்பொழுது இருக்கின்ற அந்த ஜனநாயக கட்டமைப்பில் அந்த தேர்தல் கூட்டணியில் சில பிரச்சனைகள் வந்துவிடக் கூடாது, அது மதவாத சக்திகளுக்கு சாதகமாக போய்விடும் என்கின்ற காரணத்தினால்தான் நாங்கள் விலகி நிற்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். எனவே நாங்கள் தனியாக நின்று தனித்து சக்தி இழந்து போவதை காட்டிலும் எங்கள் தோழரும் இணைந்து அதே கொள்கையை உயர்த்தி சொல்வதற்கு ஒரு இயக்கமாக செயல்பட வேண்டும் என்பதுதான் கடந்த 4 மாதங்களாக அந்த நெடிய பயணம். அடுத்ததாக அந்த நெடிய பயணத்தில் 109 ஆண்டுகால நெடிய பயணத்தில் எங்களை அதே பயணத்தில் முன்னெடுத்து செல்வதற்காகத்தான் அது ஒரு அரசியல் இயக்கமாக 20ஆம் தேதி நாங்கள் அறிவிக்க இருக்கிறோம். குறைந்தபட்சம் கடைசியாக திருப்பூரை சேர்ந்த பல்லடத்தில் போட்டியிட்ட முத்துரத்னம் அவர் ஏற்கனவே திமுக 2021 நானும் அவரு அண்ணன் பூமிநாதன் அவர்கள், வழக்கறிஞர் சின்னப்பா அவர்கள், டாக்டர் ரகுராமன் அவர்கள், டாக்டர் சதன் திருமலைக்குமார் 6 பேரையும் மறுமலை திமுகவுடைய தலைமை கழகத்தில் எங்களுடைய பொறுப்பை ராஜினாமா செய்து தலைவர் வைகோவிடம் கொடுத்து விட்டு அங்கிருந்து எங்களை தலைவர் வைகோவர் தான் அறிவாலயம் சென்று அறிவாலயத்தில் தளபதியிடம் எங்களை ஒப்படைத்து எங்களை திமுகவுடைய உறுப்பினராக்கி அதற்கு பின்னால் நாங்கள் போட்டியிட்ட தொகுதிகளில் எங்களுக்கு திமுக சின்னம் ஒதுக்கப்பட்டது என்று சொன்னால் நாங்கள் திமுக உறுப்பினர் ஆகும். 4 பேர் இன்றைக்கும் திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் தான். சகோதரர் திருப்பூர் முத்துரத்தினம் அவர் மீண்டும் தன்னுடைய உறுப்பினர் கார்டை புதுப்பிக்கவில்லை, நான் புதுப்பித்துக் கொண்டேன். எனவேதான் என்னுடைய உறுப்பினர் கார்டை என்னை நீக்குகின்ற போது 1994 இருந்து அந்த இணைப்பு துண்டிக்கப்பட்டு திரும்ப 2022 துவங்குகிறது என்றுதான் அதில் 2022 தான் உறுப்பினர் கார்டை போட்டிருப்பாங்க. அப்போ அவர் சென்று சேர்ந்ததற்கு கடுமையான எதிர்ப்புகள், கடுமையான பதிவுகளை அந்த தோழர்கள் போட்ட காரணத்தால் ஒரு எச்சரிக்கை மணி அடிக்கப்பட்டிருக்கிறது. அது கூட்டணி தர்மத்திற்கு எதிராக போகும் என்ற நிலைமையை நாங்கள் உளவியலாக புரிந்திருக்கிறோம். எங்களால் திமுக கூட்டணிக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தலைவர் தளபதி அவருடைய தலைமையிலான கூட்டணிக்கு எந்த விதத்திலும் பிணக்கு ஏற்பட்டுவிடக் கூடாது என்கின்ற அந்த எண்ணத்தின் அடிப்படையில் தான் நாங்கள் ஒரு இயக்கமாக இணைந்து செயல்படுவதற்கு உறுதியாக இருக்கிறோம். 2017 அப்புறம் இன்னைக்கு வரைக்கும் அவங்க திமுக கூட்டணி விட்டு வெளியில போகல, திமுக கூட்டணி தான் ஆதரிச்சு பேசிட்டு இருக்காங்க, எதிர்த்து பேசுறாங்க. நீங்க ஒரு வலதுசாரிங்கிற ஒரு குற்றச்சாட்டை எப்படி வைக்கிறீங்க? இல்ல, அவர் எப்போது தன்னுடைய சிந்தனைகளை மாற்றி பெரியாரோடு ஒரு கடவுளை ஒப்பிட்டு பேசுவது, அவர் தொடர்ந்து அதே பாதையில் செல்வதெல்லாம் கண்கூடாக பார்க்க முடிகிறது. அவர் பாஜகவுடன் சேரப்போகிறார் என்பதை நான் சொல்லவில்லை. முதலாக மத்திய அமைச்சர் எல் முருகன் அவர்களும் பாஜகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் பாஜகவுடைய தலைவராக இருக்கின்ற நைனா நாகேந்திரன் அவர்களும் தான் முதலாக இதை ஊடகத்தின் மூலமாக அறிவித்தார்கள். அடல் பிகாரி வாஜ்பாய் தலைமையிலான கூட்டணியில் அங்கம் பெற்ற திமுகவில் இடம்பெற்றிருக்கின்ற ஒரு கட்சி இப்பொழுது உங்களிடம் இணையப் போகிறது என்று சொன்னார். அப்படி என்று சொன்னால் அந்த ஒரே கட்சி மதிமுக மட்டும்தான். துரைக்கு மத்திய அமைச்சராக வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருந்தது. அது குறைந்தபட்சம் இப்பொழுது பீகாரில் ராம்விலாஸ் பாஸ்வானுடைய மகன் சிராஜ் பாஸ்வான் அவர் வகித்திருந்த மத்திய அமைச்சர் ஃபெர்டிலைசர் மினிஸ்ட்ரியை அவர் கொடுப்பதாக இருந்ததாகவும், அது குறித்த கடைசியாக நான் பங்கேற்ற நிர்வாக கூட்டத்தில் கூட இது குறித்து புலங்காகிதம் அடைந்து துரை பேசினார். எனக்கு மத்திய அமைச்சர் பதவி வரப்போகிறது என்று பத்திரிகையில் ஊடகத்தில் செய்தி வந்தவுடன் இதுவரையில் என்னை தொடர்பு கொள்ளாதவர்களாம் தொடர்பு கொண்டார்கள் என்று அவர் மகிழ்ச்சி பெருக்கோடு சொன்னதெல்லாம் நாடறிந்த ஒன்று. அவருடைய மனசாட்சியாக இருக்கின்ற சேலம் மாவட்டத்தை சேர்ந்த மகேந்திரவர்மன் என்ற மாவட்ட செயலாளர் கடைசியாக ஒரு ஊடகத்திற்கு தந்த பேட்டியில் கூட அவர் நீதிமன்றத்தில் உறுதியேற்பதை போன்று சத்தியமாக உறுதியேற்கிறோம், நாங்கள் பிஜேபியுடன் கூட்டணி சேருவோம் என்று துரையுடைய மனசாட்சி மகேந்திரவர்மன் சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், ஒரு மாவட்ட செயலாளர் மூலமாக சொல்லி அதை வெளி உலகத்தில் ஒரு அரசியல் நகர்வுகளை மேற்கொள்கிறார்கள். கடைசியாக நடைபெற்ற மதிமுகவுடைய நிர்வாக கூட்டத்தில் கூட மாவட்ட செயலாளர்கள் திமுக கூட்டணியை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று கருத்தோடு தான் உள்ளே வந்ததாகவும்,
யாரையும் பேச விடாமல், இதை அறிந்த முன்கூட்டியே யூகித்த தலைவர் வைகோ அவர்கள் யாரையும் பேச விடாமல் தான் மட்டுமே பேசி அந்த கூட்டத்தை நிறைவு செய்ததாகவும் தகவல் வந்து கொண்டிருக்கிறார். எனவே மகனை பொறுத்தவரையிலும் அவர் பாஜகவுடன் இணைந்து செயல்பட வேண்டும் என்ற விருப்பம் சார்ந்து இருக்கிறார் என்பதை மறுக்க முடியாது. இது உளவியல் ரீதியாக அனைவரும் எங்களிடம் சொல்லுகின்ற செய்தியாகத்தான் இருக்கிறது. திருப்பூர் துரைசாமியா இருக்கட்டும், அழகுசுந்தரமா இருக்கட்டும், பலர் வந்து திமுக சேர்றதுக்கு ஏதாவது எதிர்ப்பு சார். அவங்களும் இந்த மாதிரி உங்களை மாதிரி வைகோ தடையா இருந்தார், அவங்களும் திமுக சேர்றதுக்கு. ஐயா திருப்பூர் துரைசாமியை பொறுத்தவரையிலும் அவர் அரசியல் பொது வாழ்க்கையிலிருந்து விலகுகிறேன்னு அறிவிச்சிட்டார். ஏன்னா அவரோட வயது தொண்டு வயது மூப்பின் காரணமாக இனி ஒரு இயக்கத்தில் இருந்து பணியாற்ற முடியாது என்ற சூழல் இருக்கிறார்கள். நீங்க சொன்ன மற்றவர்களுக்கும் அரசியல் அபிலாஷைகள் நிச்சயமாக இருக்கிறது. வேறு ஒரு இயக்கத்தில், அது குறிப்பாக தாய் கழகத்தில் இணைந்து பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் அவர்களுக்கு இருந்திருக்கு என்பதை மறுப்பதற்கு இல்லை. அதை யார் தடை விதித்தார்கள் என்பது அவர்கள் தான் சொல்ல வேண்டும். ஆனால் நிச்சயம் தடை இருக்கிறது. இவ்வளவு பிரச்சனைக்கு அப்புறமும் நீங்க என்னோட தலைவர் வைகோ தான் சொல்லிட்டே வரீங்க. இப்போ உங்களை நம்பி புதுசா எவ்வளவு பேர் வருவாங்க, உங்களுக்கு துரோகி பட்டமும் கொடுத்தாச்சு. அப்படி இருக்கும்போது இன்னும் என்னோட தலைவர் நீங்க ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும், எஸ் ஆர் நோ எடுக்கணும். இன்னும் தலைவர் சொன்னா உங்க மேல எப்படி நம்பிக்கை வரும்? இல்ல எனக்கு ஒரு பெற்றோர், தாய் தந்தையை போன்று, எனக்கு ஒரு ஆசிரியர் போன்று அரசியலில் தலைவர் வைகோ அவர்கள் தான் என்னுடைய அடையாளம் என்பதை நான் ஏற்கனவே தெளிவுபடுத்தியிருக்கிறேன். நான் இல்லை என்று சொல்வதற்காக அவர் எனக்கு தலைவராக இல்லாமல் போயிட முடியாது. அவர் என்னை துரோகி அல்லது என்று சொன்னதற்கு பின்னால் நான் அவருடைய தொண்டன் இல்லை என்பதை யாரும் மறுத்துவிட முடியாது. இன்றைக்கு நான் சமூக விதியில் பொதுவெளியில் நான் போகிறேன் என்று சொன்னால், என்னை பார்த்தவுடன் தலைவர் வைகோ அவர்களை கடுமையான சொற்களால் திட்டுகிறார்கள், ஏசுகிறார்கள் என்று சொன்னால், நான் எப்பேற்பட்ட படிமத்தை உள்வாங்கியிருக்கிறேன் என்பது உளவியல் ரீதியாக புரிந்து கொள்ளலாம். ஆக தலைவர் வைகோ அவர்கள் கடந்த பேட்டியில கூட நீங்க பத்திரிகையாளர் கேட்டிருக்காங்க, மாதிரி மல்லை சத்யா 20ஆம் தேதி புதிய கட்சி துவங்க போறாரு போது ஐ டோன்ட் கேர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஐ டோன்ட் கேர் அப்படின்னாரு. ஐ எம் நாட் ஹிஸ் சன் டு கேர் ஃபார் மீ. அவருடைய மகனாக தான் நிச்சயம் கவலைப்பட்டிருப்பார், கேர் பண்ணியிருப்பார். பட் வி டூ கேர் ஃபார் ஹிம், வி டூ கேர் ஃபார் ஹிஸ் ஹெல்த், வி டூ கேர் ஃபார் ஹிஸ் பொலிட்டிக்கல் லெகசி. அவருக்காக நாங்கள் வருத்தப்படுகிறோம். அவர் இன்னும் நல்லாக இருக்க வேண்டும், 100 ஆண்டுகள் வாழ வேண்டும் என்று விரும்புகின்றவர் நாங்கள். எங்களுக்கு அந்த தலைவன் மீது குறைபாடுகள் இருந்தாலும் அவரை விலக்கி வைக்க முடியாதவர்கள் தான் எங்களுடைய வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நிறைய பேர் இருக்காங்களே, நிறைய பேர் இருக்காங்க. குடும்ப அரசியலால் உங்களுக்கு மீதான பாதிப்புகள், விமர்சனங்கள் ஒப்பீட்டளவில் பாமகவின் ஏற்பட்டது மாதிரி ஒப்பிடலாமா? நீங்க பாமகவுடைய தலைவர் ஐயா மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்கள் அதுல சிங்கம் போல எழுந்து நின்றார். குடும்பமா அரசியலானா எனக்கு அரசியல் தான் முக்கியம் சொல்லிட்டு மகனையே தூக்கி எறிகின்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டார். அவர் தன்னுடைய மகன் அன்புமணி, டாக்டர் மருத்துவர் அன்புமணி அவர்களை அழைத்து வந்ததற்கு வருத்தப்பட்டதை போன்று நிச்சயம் ஒரு நாள் தலைவர் வைகோ அவர்களும் தன் மகன் அரசியல் வந்தது குறித்து வருத்தப்படுவார் என்பது கால கல்வெட்டாக இந்த மண்ணில் பதியும் என்பதை எழுதி கொள்ளுங்கள். அரசியலுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வைகோவுடன் நிறைய முறை கூறியிருக்கேன் அப்படின்னு சொல்றீங்க. அந்த எண்ணமே உங்களுக்கு எதிராக திருப்பி இப்ப நீங்க அந்த கட்சியில நீக்கப்படுறதுக்கு காரணமா வந்துருச்சு. ஆமா, அது ஏன்னா தலைவர் வைகோவை பொறுத்தவரையில் மேடை தோறும் இந்த அரசியல் குறித்து பேசியிருக்கிறார். குடும்ப அரசியல், வாரிசு அரசியல் குறித்து பக்கம் பக்கமாக பேசியிருக்கிறார். பல மணி நேரம் இது குறித்து விவாதித்திருக்கிறார். அந்த தலைவர் அந்த முடிவை மீண்டும் எடுக்கின்ற போது அது விவாதிக்கப்படுகின்ற பொருளாக மாறுகிறது. அதுதான் இன்றைக்கு நாங்கள் செல்லுகின்ற இடத்தலாம். நான் மட்டுமல்ல, இங்க இருக்கின்ற யார் சென்றாலும் அவர்கள் மதிமுக என்றவுடன் தலைவர் வைகோ அவர்களை நிந்தனைக்குள்ளாக்கப்படுகிறார், கடுமையான விமர்சனத்துக்கு ஆளாக்கப்படுகிறார் என்று சொன்னால் அவர் தவறு செய்திருக்கிறார் என்பது சமூகம் உள்வாங்கி இருக்கிறது. எனவே அந்த இதில் தான் நானும் பாதிக்கப்பட்டிருக்கிறேன் என்பதில் நான் மறைப்பதற்கில்லை. நிச்சயமாக தலைவர் வைகோவுடைய மகனின் அரசியலுக்காகத்தான் நான் பலிகடாகப்பட்டிருக்கிறேன் என்பதில் மறைவில்லை. மதிமுக வாரிசு அரசியல் ஆரோக்கியம் இல்லாம இருக்கு அப்படின்னு சொன்னா, அப்ப திமுக வாரிசு அரசுக்கு திமுக ஆரோக்கியமற்ற முறையில் இருக்குன்னு இல்ல, திராவிட முன்னேற்ற கழகம் அனைவரையும் அரவணைத்து செல்கிறார். அந்த கட்சியுடைய மூத்த முதுபெரும் தலைவராக இருக்கின்ற ஐயா அண்ணன் துரைமுருகன் அவர்களாகட்டும் அல்லது அங்க இருக்கின்ற மூத்த தலைவர்கள் அனைவரையும் அரவணைத்து செல்கின்ற பாங்கை அங்கே நாங்கள் காண்கின்றோம். இங்கு அது ஒரே ஒரு துளி கூட இங்கு இல்லை என்பது நிதர்சனமான உண்மை. அப்படி அரவணைத்து செல்கின்ற பாங்கு துரைக்கு இருக்குமே ஆனால் நான் அவருக்கு வணக்கம் பண்ணணும் வேணும்னு கூட நினைப்பேன். ஆனால் என்னை பார்க்காமல் அவருடைய முகத்தை திருப்பின்னு ஓடுவார். அவர் ஒரு அரசியல் படுத்தப்படாத ஜனநாயக பண்புகள் சிறிது கூட இல்லாத ஒரு மனிதராக
தலைவர் வைகோ உருவாக்கி இருக்கிறார் என்பது கவலைக்குரிய ஒன்றுதான். எங்களை ஜனநாயகப்படுத்திய தலைவர் வைகோ அவர்கள், எங்களை அரசியல்படுத்திய தலைவர் வைகோ அவர்கள் தன் மகனுக்கு அதை போதிக்கவில்லை என்பது கவலைக்குரிய ஒன்று, துரதிருஷ்டத்துக்கு ஒன்று. அது நாங்கள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு அரசியல் தலைவர்களே அதை ஊர்ந்து பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். உங்களின் அரசியல் இயக்கத்தால மதிமுக நிறுத்தி போகுமா? உங்கள் அரசியல் இயக்கத்தை, ஏன்னா மதிமுக நிறைய பேர் துரை வைகோக்கான எதிர்நிலைப்பாட்டில் இருக்காங்கன்னு சொல்றீங்க. தொடர்ந்து துரை வைகோ மதிமுக தான் இயங்க போறாரு. தொடர்ந்து அவர் பொறுப்புகள் இருக்கும்போது துரை வைகோ தொடர்ந்து மதிமுக தான் இயங்க போறாரு. அவருக்கு எதிரான மனநிலை மதிமுக இருக்கிறதுனாலும், நீங்க ஒரு புதிய இயக்கம் தொடங்குவதனாலும் மதிமுக நீர்த்து போகுமா? நான் அப்படி நினைக்கல. ஏன்னா ஒரு இயக்கம் என்பது மென்மேக்கம் பட் அவள் கோவான் ஃபாரவர் என்று சொல்கின்ற வற்றாத ஜீவநதியை போன்று அந்த இயக்கம் நடைபோட்டு கொண்டிருக்கும். ஆனால் துரை என்ன பண்ணுவாருன்னா, நான் அந்த எம்பி பதவி முடிஞ்ச உடனே அல்லது அப்பா காலத்துக்கு பின்னால நான் கனடால போய் செட்டில் ஆயிடுவேன் அப்படின்னு எல்லார்கிட்டையும் பேசிட்டு வர்றாரு. எனவே அவர் ஒருவேளை அரசியல் இல்லாமல் போகலாம், ஆனால் அந்த இயக்கம் இருக்கும் என்பதை நான் உறுதியாக நம்புகிறேன். வாய்ப்பு கிடைத்தால் நிச்சயம் பரிசீலனை செய்வோம். சார், உங்களுக்கு ஃபண்ட் எப்படி சார்? வேற ஒரு அரசியல் நடத்தணும்னா ஃபண்ட் ஏன்னா இன்னைக்கு நாளிதழ் புரட்டினாலே பீகார் சட்டமன்ற தேர்தலில் 14,000 கோடி ரூபாய் வாக்காளர்களுக்கு பட்டுவாடா, 1,25,00,000 பேருக்கு 10,000 வீதம் பெண்களுக்கு கொடுத்திருப்பதாக செய்தியில் வந்திருக்கிறது. எனவே உங்களுடைய கேள்வி நியாயமானதுதான். இது கார்ப்பரேட் அரசியல், மாற்றமில்லை. இந்த கார்ப்பரேட் அரசியலில் நீங்கள் தேர்தல் அரசியல் அல்லது மிகப்பெரிய விஷயங்கள் நடத்துவதற்கு தேவை. செப்டம்பர் 15 நாங்கள் காஞ்சிபுரத்தில் நான் வளையாபதி அவர்கள் ஏற்பாடு செய்த அண்ணா பிறந்த நாள் விழாவை காலை 9 மணிக்கு துவங்கி இரவு 10:15 மணி வரை நாங்கள் நடத்தினோம். அதே வேளையில் துரை மகன் திமுக திருச்சியில் ஒரு மாநாட்டை பெரிய அளவில் கூட்டங்களை அழைத்து இத்தனை மணி நேரத்துக்கு அவங்களுக்கு விலை பேசி அழைத்து வந்த காரணமாகத்தான் தலைவர் வைகோ உரையாற்றி கொண்டிருக்கின்ற போதே அந்த கூட்டம் கலைந்து சென்றதை நம்மால் காண முடிகிறது. ஒரு மாநாடு என்று சொன்னால் அந்த மாநாட்டுக்கான செய்தி என்னவென்று சொல்ல வேண்டும். கரூரில் தலைவர் வைகோ ஒரு பிரகடனப்படுத்தினார், மார்ச் ஃபார்வர்ட் கேப்சர் பவர் என்று சொன்னார். ஒவ்வொரு மாநாட்டுக்கும் ஒரு செய்திகள் உண்டு. ஆனால் கடைசியாக நடைபெற்ற மகன் திமுக மாநாட்டுடைய அறைகூவல் பைத்தியகாரா இது மட்டும்தான் அவங்களுடைய அறைகூவலாக இருந்தது. இதுதான் ஜனநாயகப்படுத்தப்படாத, அரசியல்படுத்தப்படாத துறையுடைய அரசியல் நடவடிக்கை என்பதை அத்தனை ஆயிரம் பேரை கூட்டி அத்தனை கோடி ரூபாய் செலவு செய்து அவர் பயன்படுத்திய அந்த சொல்லாடல் பைத்தியகாரா நான் வீழ்வேன் என்று நினைத்த என்று அவர் கேட்ட கேள்வி. இந்த கேள்வியை நான் கேட்டேன், என்னுடைய புத்தகத்தில் கூட எழுதியிருக்கிறேன். அது குறித்து நான் தான் கேட்டேன். எனக்கு கட்சி விட்டு நீக்கிய அன்று எல்லோருக்கும் நாங்கள் இனிப்பு கொடுத்து கொண்டாடினோம். காஞ்சிபுரத்தில் நாங்கள் இடம் பார்க்க செல்லுகின்ற போது இந்த செய்தி வந்தவுடன் எல்லோருக்கும் இனிப்பு கொடுத்து கொண்டாடினோம். வரவேற்பு பலமாக இருந்தது. மாமல்லபுரம் வருகின்ற போதும் செங்கல்பட்டு வருகின்ற போதும் பெரிய வரவேற்பு என்னுடைய தோழர்கள் கொடுத்த காரணத்தினால் நான் தலைப்பிட்டிருந்தேன், நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ. இது ஆதிக்கத்துக்கு எதிரான முண்டாசு கவிஞன் முறுக்கு மீசை புலவன் பாரதி எடுத்த அறைகூவல். ஒரு இன்ஸ்டிடியூஷன் ஒரு ஆதிக்கத்துக்கு எதிராக தனி மனிதனுடைய அறைகூவல். அந்த தனி மனிதன் அறைகூவலாகத்தான் நான் அதை எழுதினேன். அதை அவர் தவறாக புரிந்து கொண்டு நான் வீழ்வேன் என்று நினைத்தாய் என்று அவர் கத்தி கதறி அவர் பைத்தியகாரா என்று சொல்லி முடித்தது யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதுதான் பொருளாக இருக்கிறது. எனவே நாங்கள் ஒரு எளிமையாக அதே செய்தியை உலகத்திற்கு சொல்லி இருக்கிறோம். அண்ணா பிறந்த நாள் விழாவை பல செய்திகளை நாட்டுக்கு சொல்லி இருக்கிறோம். அவர்கள் சொன்ன செய்தி இதுதான். இந்த கார்பரேட்டுடைய முடிவுகள் இப்படிதான் இருக்கும். கொள்கைவாதிகளுடைய முடிவுகள் என்பது ஜனநாயகப்படுத்தப்பட்டதாக இருக்கும். கூட்டணி மாறினாங்க, 11 தேர்தலை புறக்கணிச்சாங்க. இப்போ சின்னத்தை இழந்திருக்காங்க. இது மாதிரி தேர்தல் கூட்டணியில வைகோ ஒரு சரியான முடிவு எடுக்கல, குழப்பிய நிலையில அந்த நேரங்களில் மாற்றி முடிவு எடுத்தாருன்ற காரணமா மதிமுக வீழ்ச்சிக்கு காரணம். அது நீங்களே எழுதிய செய்திதான். சரியான நேரத்தில் தவறான முடிவெடுப்பவர் தலைவர் வைகோ என்பது நீங்க சொன்னதுதான். பொதுவெளியில, தொலைக்காட்சியில, பத்திரிகையில வந்த செய்திகள். எனவே 1998 அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் மறுமலர்ச்சி திமுக ஒரு அங்கீகாரத்தை, நாடாளுமன்றத்திற்கான வாசலை திறந்து விட்டது எது என்று கேட்டால் அதிமுக தான். ஆனால் அந்த அதிமுகவுடன் கூட்டணி வைத்து 3 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பெற்ற மதிமுக கூட்டணி தர்மத்தை மீறி அப்பொழுது வாஜ்பாய் அரசுக்கு தார்மீக ஆதரவை தந்தது. அது அதிமுகவுக்கு கோபத்தை வெளிப்படுத்தியது.
எங்களுடன் கலந்து ஆலோசிக்காமல் எங்களுக்கு தந்த ஆதரவு தவறு என்று சொன்னார். அதற்கு பின்பாகத்தான் இங்கே தலைநகர் சென்னையில் அண்ணா பிறந்தநாள் விழா மாநாட்டை தமிழக எழுச்சி மாநாடாக தலைவர் வைகோ அவர்கள் நடத்தி சேதுக்கால் கால்வாய் திட்டத்தை அறிவிக்க சொல்லி அடல் பிஹாரி வாஜ்பாய் வந்து இங்கே அறிவித்தார். அதற்கு பின்னால் ஆட்சி மாற்றம் நிகழ்கிறது. அந்த கூட்டணியில் பாஜகவுடன் மதிமுக இருக்கிறது, அதில் திராவிட முன்னேற்ற கழகம் வருகிறது. அந்த கூட்டணியோடு நீடிக்கிறோம். ஆக அப்பொழுதும் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெறுகிறோம். இதற்கு பின்பாக தேர்தலில் நிலைப்பாடுகள் மாறுகிறது. கொடா சட்டத்தில் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தலைவர் வைகோ அவர்களை கைது செய்து வைக்கிறார்கள். இப்பொழுது 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு 4 தொகுதிகளை பெற்று வெற்றி பெறுகிறோம். அடுத்த 2 ஆண்டுகளில் 2006ஆம் ஆண்டு, அப்பொழுதே 99ஆம் ஆண்டுக்கு பின்னாலேயே 2001ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொது தேர்தலில் 22 தொகுதியில் கையெழுத்து போட்டு அறிவாலயத்திற்கு சென்று நாங்கள் எல்லாம் சென்று கையெழுத்து போட்டு விட்டு வந்தோம். ஆனால் வந்த ஓரிரவில் நிகழ்கின்ற மாற்றத்தின் பெயர் தான் அரசியல் என்பதை மெய்ப்பிக்கின்ற விதத்தில் தலைவர் வைகோ அவர்கள் காலையில் நான் கூட்டணி இல்லை என்று விலகுகிறேன் என்று கூட்டணியில் கையெழுத்து போட்டு விட்டு வந்து விலகினார் என்பது செய்தி. அதற்கு பின்பாக போட்டியிடாமல் தனித்து போட்டியிட்டோம். 217 பேர் போட்டியிட்டு 21 தொகுதி பாஜக போட்டியிட்ட 21 தொகுதி தவிர்த்து மீதி 213 தொகுதிகளில் மறுபடி திமுக களம் கண்டு அத்தனை பேரும் தோற்றோம். அதற்கு பின்பாக 2000 பொடா சட்டத்தில் கைது. அப்புறம் 2006ஆம் ஆண்டில் 2004இல் வெற்றி பெற்ற நாங்கள் 2006இல் மீண்டும் அதிமுகவுடன் கூட்டணி போகிறார்கள். பதில் இல்லை. என்ன நடந்தது என்பது தெரியாது. அதற்கு பின்னாலும் கூட்டணி நீடித்தார்கள் என்றால் இல்லை. அதற்கு பின்னாலும் 35 தொகுதிகளை பெற்று 6இல் வெற்றி பெற்றோம். அதற்கு பின்னாலும் நீட்சி ஏற்படுகிறது. மீண்டும் மக்கள் நல கூட்டணி. இப்படி அணிகளை மாறி மாறி வந்த காரணத்தினால் இயக்கம் பலவீனப்பட்டு வந்த முக்கியமான தலைவர்கள்லாம் விலகி போகின்ற சூழல் ஏற்பட்டது என்பதில் மறுப்பதற்கில்லை. எனவே நீங்கள் சொன்னதை போன்று அந்த சரியான நேரத்தில் தவறான முடிவெடுக்கின்ற தலைவராக, உணர்ச்சிகளுக்கு அடிமைப்பட்ட தலைவராக இருந்தார் என்பதை மறுப்பதற்கில்லை. ஜனவரி மாதம் வந்து மதுவுக்கு எதிராக நடைபயணம் மேற்கொள்ள போறார் வைகோ அவர்கள். இந்த விஷயத்தை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? என்னை பொறுத்தவரையிலும் தலைவர் வைகோ அவர்களுடன் பல கட்ட நடைபயணங்கள் நாங்கள் நடந்திருக்கிறோம். தலைவர் வைகோ அவர்கள் சிறையில் அடைப்பட்டு பொடா சட்டத்தில் அடைப்பட்டு 19 மாதம் 1.25 வருடம் 570 நாட்கள் பொடா சிறையில் கைது செய்யப்பட்டு இருந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டின் வீதிகளில் திருச்சி துவங்கி வேலூர் வரையிலும் 17 நாட்கள், அதே போன்று எட்டயபுரம் துவங்கி மதுரை வரையிலும் 9 நாட்கள் என்று பல கட்ட நடைபயணங்கள் நடத்தினோம். தமிழர்களே நியாயம்தானா சொல்லுங்கள், வைகோ செய்த குற்றம் என்ன, வைகோ கைது நியாயம்தானா என்று விண்ணுக்கு மண்ணும் மதுரை அன்றைக்கு நீதி கேட்டு நாங்கள் எல்லாம் நடந்திருக்கிறோம். அந்த நடைபயணங்களில் எல்லாம் ஒரு உணர்வு பூர்வமாக தோழர்கள் பங்கேற்றார்கள். ஆனால் இப்பொழுது எங்களுக்கு கிடைத்திருக்கிற செய்தி, நேற்று எங்களுக்கு கிடைத்திருக்கிற செய்தி, நடைபயணத்தில் பங்கேற்கின்ற தோழர்களுக்கு ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் வீதம் கொடுப்பதாக சொல்லப்பட்டதாக செய்தியில் வருகிறது. எனவே இந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டது என்பது பரிதாபத்திற்குரிய ஒன்று. இத்தனை நாட்கள் திமுக ஆட்சி அமைந்து ஏறக்குறைய 4.5 ஆண்டுகள் நிறைவு செய்து ஒரு சிறந்த ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற போது இவ்வளவு நாள் பேசாத தலைவர் வைகோ அவர்கள் இப்பொழுது மதுவுக்கு எதிராக பேசுகிறார் என்று சொன்னால் திமுக ஆட்சிக்கு எதிராக இந்த நடைபயணத்தை மேற்கொள்கிறார் என்கின்ற ஒரு தோரணம் நிச்சயமாக உருவாகும். பத்திரிகைகள் இது குறித்து விவாதிக்கும். எனவே இது குறித்து நேரடியாக தலைவர் வைகோ அவர்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரான தலைவர் தளபதி அவர்களை சந்தித்து இந்த மது குறித்து ஏதாவது ஒரு முடிவெடுங்கள் என்று கூட கோரிக்கை வைத்திருக்கலாம். ஏன் நடைபயணம் போகிறார் என்று சொன்னால் கரைந்து காணாமல் போயிருக்கின்ற மதிமுக இருக்கிறது என்பதை உலகத்துக்கு காட்டுவதற்காக நடைபயணத்தை தான் இப்பொழுது பணத்தை செலவு செய்து நடத்துகிறார் என்பது நாங்கள் எங்களுடைய பார்வையில் பார்க்கிறோம். இல்ல அவங்க திமுக ஏற்கனவே நீங்க பாத்தீங்கன்னா திமுகல இருந்து வெளிவந்தது தான் மதிமுக. அந்த மதிமுகவை திமுகவுடன் கூட்டணி இருக்கின்ற போது நாங்கள் திமுக ஒரு நல்லாட்சி நடந்து கொண்டிருக்கிறது, மதவாத சக்தியினுடைய எதிர்ப்புகள் கடுமையாக இருக்கிறது. இப்படிப்பட்ட காலகட்டத்தில் எங்களுடைய சக்திகளை விரயம் செய்ய வேண்டாம் என்ற அந்த எண்ண ஓட்டத்தில் தான் நாங்கள் அவருடன் இருக்க விரும்புகிறோம். திமுக தலைமையிலான கூட்டணியில் எங்களுடைய ஆதரவை நல்க இருக்கிறோம். அது காலம் என்ன சொல்ல போகிறது என்பது விரைவில் தெரியும். திமுக ஆட்சியில வரவிடாமல் இருப்பதற்கு தான் மக்கள் நல கூட்டணி உருவானது. மக்கள் நல கூட்டணி உருவானது ஏதாவது ரகசியம் இருக்கா?
நிறைய ரகசியங்களுக்கு சொல்ல முடியாது. நிறைய ரகசியங்கள். கலைஞருக்கு பின்னாடி மு.க. ஸ்டாலின் திமுக தலைவரா வந்திருக்காரு. அது மாதிரி வைகோவுக்கு பின்னா அதுக்கப்புறம் துரை வைகோ மதிமுக தலைவரா. இல்ல, அதை எல்லோரும் ஏற்றுக்கொண்ட ஒன்று. ஏன்னா அண்ணன் தலைவர் தளபதி அவர்கள் தன்னுடைய கால்சட்டை பருவத்திலிருந்து திராவிட முன்னேற்ற பணியாற்றியவர். மாணவர் மன்றத்திலிருந்து துவங்கி இளைஞரியாக பல்வேறு நிலையில் பொறுப்பு வகித்து அவர் அரை நூற்றாண்டுக்கு மேலாக திராவிட இயக்க அரசியலில் ஈடுபட்டுக் கொண்டு வருகிறார். அவருடைய வருகையே கண்டித்த தலைவர் வைகோ அவர்கள் ஏறக்குறை 28 ஆண்டு காலம் எங்கே இருந்தார், என்ன பண்ணார் என்பதுக்கு தெரியாது. ஒரு கார்பரேட், அவர் குடும்பம், எல்லா குடும்பத்தெல்லாம் செட்டில் பண்ணிட்டு இப்போது நிறைவான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற போது இப்போது பாராசூட்ல அவர் உட்காந்துட்டு மேல இறங்கிட்டு 32வது படிக்கட்டில் மாடியில் இறங்கிட்டு நான் தான் அரசியல் தலைவர் என்று சொன்னால் அது ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதுதான் பொருள். நாங்க 32 மாடியையும் நடந்தே ஒவ்வொரு படிக்கட்டாக ஏறி நாங்க 32ஆம் மாடிக்கு வந்திருக்கிறோம். அவர் நேரடியா ஹெலிகாப்டர்லயோ அது பாராசூட்லயோ இறங்கி அவர் எங்களை நான் தான் தலைவர் என்று சொல்வதை ஒருபோது ஏற்றுக்கொள். இதுக்கு 20க்குமான வேறுபாடுகள் இதுதான். இவர் அரசியல் படுத்தப்படாமல் எங்கேயோ வியாபாரம் பண்ணிட்டு இருந்தவர். குறிப்பாக சொல்ல போனா ஐடிசி கம்பெனில சிகரெட் உள்ளிட்ட அந்த போதை வஸ்துக்கள்லாம் நடத்திட்டு இருந்தார். இன்னைக்கு அவரோட எல்லாத்தையும் குடும்பத்தை எல்லாம் நிறைவு செய்து விட்டு இப்பொழுது அரசியலுக்கு வருகிறார். நாங்க எங்க குடும்பத்தை விட்டுட்டு எங்களுடைய கை காசை செலவு செய்து எல்லாற்றையும் இழந்து கொண்டிருக்கின்ற போது இன்றைக்கு எங்களுக்கும் அவருக்குமான வேறுபாடு இதுதான். எனவே தலைவர் தளபதி அவர்கள் நெடிய அரசியல் பாரம்பரியம், இவருக்கு எந்த பாரம்பரியம் இல்லை, அரசியல் பாரம்பரியம் இல்லை என்பதுதான் இங்க அது காலம்தான் பதில் சொல்லணும். காலம்தான் பதில் சொல்லணும். கண்டிப்பா தவறு. மாமல்லபுரம் பக்கத்துல நம்ம கோவளம் பக்கத்துல கூட நேற்று முன்தினம் ஒரு விமானம் தவறா கீழே விழுந்துச்சு. பயிற்சி விமானம் தானே, இது பயிற்சி விமானிகள் தானே, துரையும் பயிற்சி விமானி போல் தான். அது மேல கொண்டு அது இப்போ அவர் என்ன சொல்றாருன்னா நாங்க அந்த கம்பெனியை நாங்க கொடுத்துட்டோம் அப்படின்னாரு. அவங்க உறவினர் தான் நடத்துறாங்க. அவங்க உறவினர் தான் நடத்துறாங்க. இப்பொழுது கூட அதுல இருந்து வருகின்ற வருமானங்கள் அவங்ககிட்ட தான் இருக்கு. அது கோடிக்கணக்கான வருமானங்கள் வருகிறது. அதனால்தான் இப்போ என் பொருட்டு இப்போ நீங்க கேட்டீங்களே அரசியல் நடத்துறதுக்கு எங்கிருந்து பணம் வந்ததுன்னு இப்போ நீங்க கேட்குற மாதிரி அவர் காஞ்சிபுரம், நாங்க செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கிறோம். செங்கல்பட்டு மாவட்டத்திலேயே எனக்கு தெரிஞ்சு ஒரு 250 கோடி ரூபாய்க்கு அவங்களுக்கு சொத்து இருக்குது. ஹிரானந்தினில ஒரு மிகப்பெரிய அடுக்குமாடி குடியிருப்பு, பெரிய நட்சத்திர வெடி, ஏறக்குறைய அது ஒரு 5 கோடிக்கு மேல அப்பொழுதே வாங்கியிருக்கிறாங்க. இப்போ அங்கிருந்து 3வது கிலோமீட்டர்ல ஒரு பெரிய அரண்மனை, 10 கிரவுண்ட்ல ஒரு கிரவுண்ட் 1.5 கோடி ரூபாய். அப்படின்னா என்னாச்சுன்னு பாருங்க, 10 கிரவுண்ட் 15 கோடி ரூபாயில 5 கோடி ரூபாய்க்கு பெருமானளவு ஒரு அரண்மனை கட்டி இருக்கிறார். ஒரு அரசியல் தலைவன் என்று சொன்னால் அவருடைய கதவுகள், வீட்டின் கதவுகள் திறக்கப்பட்டிருக்கணும்னாரு. ஆனா அவருடைய வீட்டை இப்போ போய் பாருங்க, சுத்தி மின்வேலி அமைக்கப்பட்டு அந்த 10 ஏக்கருக்கும் பெரிய பாதுகாப்போட செய்யப்பட்டு போன வாரம் பால் காட்சி நடந்திருக்கு. யாரும் அழைக்கல, ஏன்னா அது வெளியே செய்தி வந்துடக்கூடாதுக்காக. எனவே அவர் துறையை பொறுத்தவரை இந்த நிலைமையில் தான் அவங்க போயிட்டு இருக்காங்க. அது குறித்து காலம் வரும், பேசுவதற்கு நிறைய இருக்குது. அண்ணாமலை ரஃபேல் வாட்ச் கட்டி இருக்காருமா, 5 லட்சம் பெருமானம் அந்த வாட்ச் கட்டிட்டு இருக்காங்களே. நீங்க அண்ணாமலை ஒப்புறீங்களா? இல்ல, எங்களை ஒரு ஒப்பு விட்டு இருந்தாலும் நான் அதை சொல்றேன். எஸ் சார். இல்ல இப்போ இல்ல, நான் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் நடிகர் விஜய், அவர் பின்னால் ஒரு பெரிய கூட்டம் வந்து கொண்டிருக்கிறது. நான் வேண்டுவதெல்லாம் அந்த கட்சியுடைய முன்னணி தோழர்கள், தளபதிகள் இணைந்து அந்த கூட்டத்தை அரசியல் நெறிப்படுத்தப்பட வேண்டும், ஜனநாயகப்படுத்தப்பட வேண்டும். அவர்கள் இன்றைக்கும் ரசிகர்களாகவே இருக்கிறார்கள், ரசிக மனப்பான்மையோடு இருக்கிறார்கள். விஜய் வந்தால் ஒரு செல்ஃபி எடுத்துக்கொள்ளலாம், அவரை பார்த்தால் போதும் என்ற நிலைமைக்கு இருக்கின்ற அந்த கூட்டம் ஒரு அரசியல் ஜனநாயகப்படுத்தப்பட்டால் தமிழ்நாட்டுக்கு நல்லது. ஒரு காட்டாட்டு வெள்ளம் போல் வருகின்ற அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்தி அவர்களை நெறிப்படுத்தினால் எதிர்கால தமிழ்நாட்டு அரசியலுக்கு, தமிழ்நாட்டுடைய ஜீவாதார உரிமைகளை வென்றெடுப்பதற்கு அது உதவியாக இருக்கும் என்பதை தாவேகா தலைவர் விஜய் அவர்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோளாக வைக்கிறேன். நன்றி. உங்களுக்கு அந்த அழைப்பு கொடுத்துட்றேன்.
நன்றி.